நமஸ்காரம். அஸ்மத் சர்வ குருபியோ நம. இது நமது உலகம் சேனல் நேயர்களுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கம். பலவிதமான கனவுகளை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் கன்னிராசி அன்பர்களின் நண்பர்களை எதிர்வரக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? விசுவாச வருஷம் ஆடி மாதம், அதாவது 16/7/2025 மாலை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும்? கன்னி. ஏன்னா இதற்கு ஒரு பெரிய விசேஷம் என்னன்னா, இந்த மாதம் ஒரு 2-3 மாதங்களே அப்படித்தான். ராகு கேதுக்குள்ள அனைத்து கிரகங்களும் அடக்கும். கன்னி அதில் வெளியில் வந்துடுறது. அதை பார்க்கலாம். பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக பொசிஷன் பார்த்துக்கலாம். நம்முடைய ஆளில் ராகு, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி சந்திரன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் 12ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இதோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, செவ்வாய் ஒரு 10 நாள் இந்த பக்கம் வந்துடுறாரு, 13ஆம் இந்த பக்கம் வந்துடுறாரு. அதே மாதிரி இன்னொன்று சுக்கிரன் ரிஷபத்திலிருந்து 10 நாள் கழிச்சு மிதுனத்துக்கு வந்துடுறாரு. 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிரன், குருவோடு சேர்ந்த சுக்கிரன், அந்த குருவிலே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய சனி, 7ஆம் வீட்டில் சனி இருந்தாலுமே நிச்சயமாக கொஞ்சம் நெஞ்சம், அதாவது இதுவரையில் இருந்து வந்த இந்த ஒரு கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவில் விரிசல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக சொல்ல மாட்டேன், சின்ன விரிசல்கள் மனஸ்தாபங்கள் இருந்து வந்தாலுமே இந்த மாதம் அதெல்லாம் சரி செய்யப்படும். அதுவும் ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே, ஆடி 10 தேதிக்கு மேலே நிச்சயமாக நமக்கு நல்லதொரு எதிர்காலம் அமைவதற்காக ஒரு பேஸ் இந்த மாதம் கிடைச்சிடும். அது எப்படி சார்னா, சப்போஸ் ஒரு குழந்தை பிறப்பதற்கான சாத்தியக்கூறுகள், அல்லது நம்முடைய ப்ரமோஷன் வர்றதுக்கு ஒரு லெட்டர் எழுதி போடுறது, அல்லது நம்ம வெளிநாடு செல்வதற்கான அப்ளிகேஷன் போடுறது, வெளி மாநிலம் செல்வதற்கு, அல்லது நாம் வெளியூரில் இருந்தோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகியோ ஒரு ப்ரமோஷனால் வெளியூர் போயிட்டோம், 2 வருஷம் ஆச்சு, வெளியூர் திரும்பி வர முடியலன்னா போடக்கூடிய அப்ளிகேஷன், இந்த மாதம் எழுதிப்படக்கூடிய அப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்கு அடுத்த 3-6 மாதங்களில் நல்ல ஒரு பலனை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அப்ளிகேஷன் போட்டாதான் ஆர்டர் வரும், நான் அடிக்கடி சொல்றது. அதனால அந்த முயற்சியை இந்த மாதம் நம்ம எடுக்கக்கூடிய எந்த முயற்சியா இருந்தாலும் சார் நிச்சயமாக நமக்கு நல்ல பலனை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. அதுலேயும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியவன் சனி, அடுத்தது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சுக்கிரன், குருவோடு சேரக்கூடிய சுக்கிரன், அந்த இரண்டும் புதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால ஒரு நல்ல நட்பு நமக்கு பலனை தரக்கூடிய நட்பாக அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்கள் ஒரு டைரக்டரையோ மற்ற ஒரு ப்ரொடியூசரையோ போய் பார்க்கும்போது நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் அவருக்கு வசீகரமாக இருந்து நமக்கு அதற்குரிய நல்ல பலனை தருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் நிறைய இருக்கு சார், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால தைரியமா இறங்குங்க, தைரியமா ஒரு செயலை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதுக்கு தைரியம் தான் வேணும். அந்த தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் அடுத்து வரக்கூடிய வார மாத காலங்களில் நமக்கு பலனை தரும் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை. எஸ்பெஷலி இந்த என்ன 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 3ஆம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய், 3க்கும் 8க்கும் அதிபதியான செவ்வாய் நம்முடைய 12ஆம் வீட்டில் இருக்கிற, அந்த 12ஆம் வீட்டில் நம்ம வீட்டுக்கு வர்றார். அதனால நாம் எடுக்கக்கூடிய நிலம், நீர் சம்பந்தப்பட்ட நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கோ, அல்லது அதன் மூலியமாக இவ்வளவு நாள் விற்காத இருந்த பொருள்கள், நிலமோ அல்லது வீடோ விற்பதற்கான சாத்தியக்கூறுகளும், அல்லது ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்கக்கூடியவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இந்த மாதம் நிச்சயமாக பலன் தரும், கை மேல காசு அப்படின்னு சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. 6க்கும் 12க்கும் உடையவனாக ராகு கேது அமைந்திருப்பதால் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு பெற்றோருடைய ஆசையும் மற்றவர்களுடைய ஆசையும், பூர்வீக சொத்து ஏதாவது பெண்டிங் இருந்ததுன்னா வரக்கூடியதாகவும், எதிர்பாராத பண வரவு இந்த மாதம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஆனால் நம்ம முயற்சி எடுக்கணும். வரக்கூடியதை நாம கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். ஒரு போனஸ் தராங்களா, மற்ற நடக்குதா அப்படின்னா நம்ம காது 2 அதிலேயே இருக்கணும். அந்த மாதிரி நாம் செய்யக்கூடிய செயல்கள், எடுக்கக்கூடிய முயற்சிகள், நிச்சயமா ஒரு தொழில் இருந்தாங்கன்னா, ஒரு பிசினஸ் இருந்தோம்னா முயற்சிகள் எடுக்கணும். முயற்சியை எடுக்காம இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சின்ன ஒரு துணிக்கடை வச்சிருக்கோம் அப்படின்னா அங்கே வரக்கூடிய கஸ்டமரை நம்ம மட்டும் கேர்லெஸ்ஸாக விட்டுறக்கூடாது. அவங்களை நிச்சயமாக என்டர்டெயின் பண்ணணும், உள்ள கூட்டு அவங்களுக்கு இனிய வார்த்தைகள் சொல்லி அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம செஞ்சோம்னா, பிஸ்னஸில் இருக்க நிறைய செய்வது உண்டு, இருந்தாலுமே கொஞ்சம் லெத்தார்ஜிக்கான சந்தர்ப்பம் இருக்குது. 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால அது கொஞ்சம் இல்லாமல் நாம் பார்த்துட்டோம்னா, ஏன்னா 7ல் இருக்கக்கூடிய சனி கொஞ்சம் தடுப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கு. இதையெல்லாம் விட்டு நாம் அந்த முயற்சியை கை கொண்டோமே ஆனால் நிச்சயமாக நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்று சிறிதும் சந்தேகம் இல்லை. அதாவது லாக் பண்ணுற இடத்துல கொண்டு போய் பணத்தை லாக் பண்ணிடாதீங்க, போட்டு வச்சிடாதீங்க. ஒரு பரவாயில்ல, எனக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் இருந்தால் பரவாயில்ல சார்னா போட்டு வைங்க. அதர்வைஸ் எஃப்டியில் போடுறதோ ஒரு ஷேர்ஸில் போடுறதோ கொஞ்சம் முடிவெடுப்பது. ஷேர்ஸில் போடக்கூடிய ரொம்ப, அதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருப்பவர்கள்,
பணத்தை லாக் பண்ணிடாதீங்க. அது தவிர புறவங்கிற மாதிரி ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸில் போடுறதோ, மருத்துவ ஸ்கிரிப்ட் சம்பந்தப்பட்ட ஷேர்ஸில் போடுறதோ கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து போடுவது மிக மிக நல்லது. இந்த மாதம் நம்மை அறியாமல் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளுக்கு நாம் காரணமாகிட போகிறோம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திரும்ப திரும்பி சொல்கிறது தான், நம்முடைய குலதெய்வ இஷ்டதெய்வ வழிபாட்டை மட்டும் விட்டுறாதீங்க. நிச்சயமாக பெருமாளை தரிசனம் செய்து வாருங்கள். பெருமாள் நமக்கு அனைத்து விதத்தையும் நம்மளை காப்பாற்றுவார். நம்முடைய இஷ்டதெய்வம் முருகனாக இருந்தாலும் அம்பாளாக இருந்தாலும் அந்த அம்பாளையோ முருகனையோ நாம் வழிபட்டு ஈவினிங் 7, 8, 8 நமக்கு முடிந்த காலங்களில் புதன்கிழமைகளிலோ அல்லது சனிக்கிழமைகளிலோ வழிபட்டு வருவது, விளக்கேற்றி வழிபட்டு வருவதில் மிக மிக ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருணமில் சிறிதும் சந்தேகமில்லை. வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். யாராவது நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 2, 3 பிரச்சனைகள் பேசியிருக்கோம், அதற்கு தீர்வையும் பேசியிருக்கோம். இதையும் திரும்பி பாருங்க. அதனால லைக் பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.